தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஆதரவாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசு செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 3500க்கும் மேற்பட்ட தொகுப்பு ஊதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர செவிலியர்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை செய்தனர். 10 வருஷத்துக்கு அப்புறம் 35 வயசுல போஸ்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் 58 வயசு வரைக்கும் நாங்க காலமெல்லாம் இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க கேட்கறது என்னன்னா பெனிஃபிட்டே இல்லாத டைம் பவுண்ட் ப்ரமோஷன். இது என்னன்னா காலமுறை பணி உயர்வு. இது 10 வருஷத்துக்கு 15 வருஷம் 20 25 வருஷம். இதனால் நாங்க உள்ள செவிலியர்கள் வேலை தான் செய்வோம். ஆனா ஒரு ப்ரமோஷன் இது இருக்க ரிட்டையர்ட் ஆகிறன்ற ஒரு மகிழ்ச்சியுடன் போவோம். இது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை அளிக்குது. இதேபோல் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக அரசு செவிலியர்கள் 3வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பு பேட்ச் அணிந்து பணிக்கு வந்த அரசு செவிலியர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.